வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட் எஜுகேஷன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வேர்ட் யூனிஃபை. செப்பரேட்டாக இருக்கிற விஷயங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு பேர் தான் யூனிஃபை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றிணைக்கப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் யூனிஃபைடுன்றது வேர்ப் கிடையாது, இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட் வேர்டு போகலாம். அமிக்கபிள், இது ஒரு அட்ஜெக்டிவ். ஒரு விஷயத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இல்லை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் பொலைட்டாக ஃப்ரெண்ட்லி வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் அமிக்கபிள். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். an amicable settlement was reached. சுமூகமான தீர்வு எட்டப்பட்டது. சரி, அடுத்த வேர்டு இன்ஸ்டிகேட். இது ஒரு வேர்ப். இன்ஸ்டிகேட்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக அல்லது நடக்கிறதுக்கு உந்து விசையாக இருப்பது இன்ஸ்டிகேட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த கவர்மெண்ட் ஹேஸ் இன்ஸ்டிகேட்டட் அ ப்ரோக்ராம் ஆஃப் எக்கனாமிக் ரீஃபார்ம். இந்த ப்ரோக்ராம் நடக்க அல்லது ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் காரணமாக இருந்தாங்க. அடுத்த வேர்டு பார்க்கலாம். ட்ரான்சண்ட். ட்ரான்சண்ட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துறதுக்கு பேர் ட்ரான்சண்ட். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹிஸ் ட்ரான்சண்ட் வியூஸ் ஆன் த சப்ஜெக்ட் ஆர் வெல் நோன். அப்படின்னா அவன் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் இருக்கான்றது நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். நெக்ஸ்ட் வேர்டு பர்னிஷ். இது ஒரு வேர்ப். மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக அல்லது ஷைனி ஆகிற வரைக்கும் பாலிஷ் பண்ணுற விஷயத்தை தான் பர்னிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகுறது, என்ஹான்ஸ் ஆகுறது, அதையும் பர்னிஷ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எ மேன் ஹூ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்னிஷ் ஹிஸ் இமேஜ். அதாவது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிற ஒருத்தன் அவன் இமேஜை பர்னிஷ் பண்ணுவான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.